Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்து செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சாப்டரில் செகண்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா, செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் வந்து என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் ஆர் தி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எம்ப்ளாய்ட். ஓகேங்களா, அதாவது எந்த செக்டாரில் வந்துட்டு நிறையா மக்கள் வந்துட்டு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, எந்த செக்டார் வந்துட்டு நம்மளுக்கு ஜிடிபியும் இன்கமும் வந்து அதிகம் கொடுக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேங்களா, இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் வந்து எந்த செக்டாரில் அதிகம் கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, போன தடவை பார்த்த மாதிரி 50 வருஷத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா 2072 to 73 வந்துட்டு அதுக்கு அந்த இயர் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு 2011 to 12 இந்த ரேஞ்சில், அதாவது ஒரு 50 வருஷத்துக்குள்ளே எந்த செக்டாரில் வந்துட்டு அதிகமான பீப்புள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராஃப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, ஷேர் ஆஃப் தி செக்டார்ஸ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 1977 to 78, அப்புறம் 2017 to 18. ஓகேங்களா, இந்த சென்சஸ் படி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் வந்து ப்ரைமரி, ரெட் கலர் வந்துட்டு செகண்டரி, க்ரீன் கலர் வந்துட்டு டெர்ஷரி. ஓகேங்களா, இப்போ ப்ரைமரி அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே வந்துட்டு எத்தனை மக்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு இங்கே இந்த செக்டாரில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் பாருங்கள், ஃபஸ்ட் கேஸில் வந்துட்டு ப்ளூ கலர் ப்ரைமரி பாருங்கள் அதிகம் 71, அதாவது எங்கேயோ கொண்டு போய் நிற்கிது. ஓகேங்களா, 71. செகண்டரி அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்க வந்து 11%. டெர்ஷரி சர்வீஸ் செக்டார், அதாவது டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறவங்க இது எவ்வளோனா 18%. ஓகேங்களா, இதே 2017 to 18 பார்த்தோம்னா 44% வந்து எதில் இருக்காங்க. அதாவது இப்போயுமே என்னென்னா ப்ரைமரி தான் வந்துட்டு அதிகமான பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது. செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னா செகண்டரி இருக்குது, செகண்ட் பிளேஸில் வந்து டெர்ஷரி இருக்குது, அப்புறம் தேர்ட் பிளேஸில் வந்துட்டு செகண்டரி இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் வந்துட்டு 3 செக்டார்ஸும் வந்துட்டு எது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து போன வீடியோவிலே பார்த்துட்டோம், ப்ரைமரி செக்டார் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்க்கும் இன்கம், ஜிடிபி இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ரைமரி செக்டார் அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்காது. ஓகேங்களா, நம்மளோட இந்தியாவோட நேஷ்னல் இன்கம்க்கு நம்மளோட ப்ரைமரி செக்டார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதா, டெர்ஷரி செக்டார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா டெர்ஷரி செக்டார் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா, அதாவது என்னென்னா ப்ரைமரி டெர்ஷரி கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரி செக்டார் தான் வந்துட்டு அதிகமான இன்கம் கொடுக்குது இந்தியாவில். ஓகேங்களா, ஆனால் அதிகமான பேர் வேலை பார்க்குறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி செக்டாரில் தான். ஓகேங்களா, அதாவது அக்ரிகல்ச்சரில் தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இன்கம் கொடுக்கறது கிடையாது, நம்மளுக்கு அவ்வளோவா வருமானம் தர்றது கிடையாது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த பேஜ் வந்துடலாம். ஓகேங்களா, என்னென்னா இந்தியா சேஞ்ச் இன் தி ஷேர் ஆஃப் தி ஜிடிபி பட் நோ ஷிஃப்ட் இன் தி எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, ஜிடிபி வந்துட்டு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்ட்டு சொன்னாங்களே. ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு அதிகமான ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து சர்வீஸ் செக்டார், டெர்ஷரி வந்துட்டு ஜிடிபி ரேட் பார்த்தோம்னா அந்த 2 கேஸ்லேயும் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகேங்களா, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்குது. ப்ரைமரி செக்டார் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ்லேயும் வந்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துச்சு. செகண்ட் கேஸ்லேயும் வந்துட்டு ப்ரைமரி செக்டார் தான் வந்துட்டு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. ஓகேங்களா, இந்த ப்ரைமரி செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். ஓகேங்களா, ஆனால் ஏன் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா செகண்டரிலேயும் டெர்ஷரிலேயும் வந்துட்டு எனஃபான ஜாப்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, போதுமான அளவுக்கு ஜாப்ஸ் வந்துட்டு கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு கிடையாது. அப்படிங்கிறதுனால நிறையா பேர் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாருமே ஏன் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா செகண்டரிலேயும் டெர்ஷரிலேயும் அதிகமான ஜாப்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது, ஜாப்ஸோட லெவல் வந்துட்டு கம்மி. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து 9 times இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகுதான், 3 times தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்னால் வந்து டைம்ஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஸ்பீடில் வச்சு பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. ஓகேங்களா, இப்போ 1x அப்படின்னா வந்துட்டு நார்மல் ஸ்பீடு, இப்போ 9x அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 9 times. இப்போ 2x ஸ்பீடு, யூடியூப்பில் வந்து 2x ஸ்பீட் தான் மேக்ஸிமம் அப்படின்னா அதாவது டபுள் ஸ்பீடில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலோட அவுட்புட் அதுலேருந்து வர நம்மளுக்கு ப்ரொடியூஸ் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து
ப்ராடக்ட்ஸோட வேல்யூ வந்துட்டு 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3 டைம்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது இந்த 50 வருஷத்தில். ஓகேங்களா, அடுத்து என்னென்னா டெர்ஷியரி செக்டாரில் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 14 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5 டைம்ஸ் தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கேஸ்னால அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக தான் வந்துட்டு, அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் வந்து எங்கே தான் வேலை பார்க்குறாங்க, எங்கே தான் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, பிரைமரி செக்டாரில் தான் எம்ப்ளாய் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்தியாவில் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது 50% மேலே இருக்கிற பாப்புலேஷன், 50% மேலே மக்கள் வந்து எங்கே தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வந்துட்டு நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா குவார்ட்டர் தான், அதாவது 1/4, கால்வாசி தான் வந்துட்டு நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ஜிடிபியில் வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அக்ரிகல்ச்சர் செக்டாரில், மோர் தென் ஹாஃப் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் தான் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, அப்போ செகண்டரி அண்ட் டெர்ஷரி எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்குது அப்படின்னா 4/5, 4/5 வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து செகண்டரியும் டெர்ஷரியும் சேர்ந்து கொடுக்குது. ஆனால் வந்துட்டு எவ்வளோ பேர் இதை எம்ப்ளாய் பண்ணியிருக்கு, லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் த பீப்புள், அதாவது 50%க்கும் கீழே இருக்கிற 50%க்கும் கம்மியாக தான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார். ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தும் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக கொடுக்கறது செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார். ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தும் எம்ப்ளாய்மெண்ட் அதிகம் கொடுக்கறது, வேலை அதிகம் எல்லாரும் வந்துட்டு எதில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பிரைமரி செக்டார். ஓகேங்களா, இப்போ என்னன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இதுதான் வந்து பிரைமரி செக்டார். ஓகேங்களா, என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி செக்டாரில் தான் வந்து மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோமா. ஆனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா மோர் பீப்புள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே ஒரு நிலத்தில் வேலை பார்க்குறாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, நிலத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலே அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னவா இருப்பாங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்னன்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு பொட்டன்ஷியலான வேலை வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தரால் எவ்வளோ பொட்டன்ஷியல்னால் எவ்வளோ தூரம் எவ்வளோ அளவு வந்து வேலை பார்க்க முடியுமோ அதை விட ரொம்ப கம்மியான அளவு தான் வந்துட்டு அவர் வந்து வேலை பார்ப்பார். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு அண்டர் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா, அண்டர் எம்ப்ளாய்டுனா அவருக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் வந்துட்டு வேலையை வந்து பிரித்து பார்க்குறது. இப்போ ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு இடம் இருக்குது, ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த 5 பேரும் போய் ஒரே இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா 5 பேர் எஃபெக்டிவாக எல்லா வேலையும் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, பிரித்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, பிரித்து பார்க்குறதுனால என்னென்னா எல்லாரும் ஃபுல்லாக எம்ப்ளாய்டாக இருக்காங்களா, எல்லாரும் கம்ப்ளீட்டாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதைத்தான் வந்து சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ என்னென்னா இப்போ அந்த 5 பேர் வந்து ஒரு நிலத்தில் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து ஒரு 2 பேரோ 3 பேரையோ நீங்கள் வந்துட்டு எலிமினேட் பண்ணினீங்கனாலும் அங்கே நடக்கிற விவசாயம் வந்து பாதிக்கப்படாது அப்படின்னா அதுதான் வந்து அண்டர் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா, அதாவது இஃப் யூ ரிமூவ் ஃபியூ பீப்புள் அவுட் ஆஃப் தட் particular form the production will not be affected. ஓகேங்களா, அதை தான் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னா ஜென்ரலாக ஈச் ஒன் இஸ் டூயிங் சம் ஒர்க்கு பட் நோ ஒன் இஸ் ஃபுல்லி எம்ப்ளாய்டு. அது முன்னாடியே சொன்னேன். ஓகேங்களா, எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு பொட்டன்ஷியலாக வந்துட்டு அவங்களால எவ்வளோ கம்ப்ளீட்டான ஒர்க் பண்ண முடியுமோ ஃபுல்லான ஒர்க், அதாவது ஃபுல்லி they are not fully employed. ஓகேங்களா, அதான் வந்து சொல்கிறாங்க. People are apparently working but all of them are made to work less than their potential. It is also called as the discussed employment. ஓகேங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ 5 பேர் இருக்காங்க அந்த ஃபீல்டே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஃபீல்ட்லேயே வந்துட்டு 5 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, யாரும் வேலை பார்க்காம இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க, ஆனால் யாருமே வந்து உருப்படியான ஒரு வேலை பார்க்கல. அதை தான் வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா, இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன் இந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து பார்ப்போம். லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களோட ஒரு கேஸ். ஓகேங்களா, இப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு 2 ஏக்கர் வந்து அன்இரிகேட்டட் லேண்ட் இருக்குது. ஓகேங்களா, அன்இரிகேட்டட் லேண்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு வறட்சியான இடம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா மழையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. யூஸ்வலாக என்ன க்ராப்ஸ் வந்து விளைய வைக்கிறாங்க அப்படின்னா ஜவர் அண்ட் அர்கர். ஓகேங்களா, இது 2 க்ராப்ஸும் வந்துட்டு விளைய வைக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா அவங்க
ஃபேமிலியில் வந்து 5 பேர் இருக்காங்க. 5 பேர் வந்துட்டு 5 பேருமே வந்துட்டு அந்த ஃபீல்டில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, 5 பேரும் ஃபீல்டில் தான் வேலை பார்க்குறாங்க. ஏன் 5 பேரும் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு வேறு எங்கேயும் வேலை பார்க்க வழி கிடையாது, வேறு எங்கேயும் அவங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற வேலை வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த 5 பேரும் ஒரே ஃபார்மில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட லேபர் எஃபர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது அவங்களோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், அவங்களோட எஃபர்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா டிவைட் பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபார்மில் வந்து 2 பேர் வேலை பார்க்குறதே போதுமானது அப்படிங்கிற இடத்துல 5 பேர் வேலை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ ஒவ்வொரு ஆளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா, அதான் நோ ஒன் இஸ் ஃபுல்லி எம்ப்ளாய்டு. இதை தான் வந்துட்டு திஸ் கைண்ட் ஆஃப் underemployment is hidden in contrast to some who does not have job and is clearly visible as unemployed. Hence it is also called as the discussed unemployment. ஓகேங்களா, ஏன் இதுக்கு வந்துட்டு discussed unemployment அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அண்டர்எம்ப்ளாய்மெண்ட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ அண்டர்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வேலை பார்க்குற மாதிரி தெரியும். வெளியிலேருந்து நம்ம வந்துட்டு பார்க்கும்போது இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் உள்ளே போய் அவங்கள்ட்ட கிளியராக போய் நம்ம பார்த்தோம்னா தான் அவங்க ஆக்சுவலாக ஒரு வேலையும் பார்க்கலை அப்படின்ட்டு தெரியும். ஓகேங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டைரெக்டாக தெரியும் ஹீஸ் அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த ஒரு வேலையும் பார்க்கலன்னு வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனால் எந்த ஒரு வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால தான் வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை என்னென்னு சொல்கிறோம்னா டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டும் சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேறு ஒரு லேண்ட்லார்ட், ஓகேங்களா, சுக்ராம் அப்படிங்கிற ஒரு லேண்ட்லார்ட் வந்துட்டு லக்ஷ்மியோட ஃபார்மில் 5 பேரும் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ சுக்ராம் அப்படிங்கிற ஒரு லேண்ட்லார்டு வந்து லக்ஷ்மியோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1-2 பேரை வந்துட்டு அவரோட ஃபார்மில் வந்துட்டு வேலை பாருங்க அப்படின்னு வந்து ஹையர் பண்ணுறாரு. ஓகேங்களா, நீங்கள் வந்து கூலிக்கு வந்து ஆள் எடுக்கிறாரு, நீங்கள் வந்து எங்கள் ஃபார்மில் வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இங்கே ஃபேமிலியில் இருக்க ஒரு 2 பேர் வந்துட்டு அவரோட ஃபார்முக்கு போய் வேலை பார்த்தாங்கன்னா அவர் சம்பளம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியோட ஃபார்மில் இருக்கிற எந்த வேலையும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஏன் அஃபெக்ட் ஆகாதுன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ 2 பேர் போயிட்டாங்கன்னா 3 பேர் இருப்பாங்களா, ஸோ அந்த 3 பேர் வந்து போதும். ஓகேங்களா, போதுமானவங்க தான் இவங்க ஃபார்மில் வேலை பார்க்க. இப்போ அங்கே 2 பேர் போயிட்டாங்களா, அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலியோட இன்கம், இவங்களோட ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இது இன் அதர் செக்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் பிரைமரி செக்டர் தான் நம்ம பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் வந்து எப்படி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து அதர் செக்டர்ஸ் பிரைமரியிலையும் செகண்டரிலையும் டெர்ஷரிலையும், அதாவது சர்வீஸ் செக்டார்லேயும் மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயும் என்னென்ன அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷுவல் ஒர்க்கர்ஸ், அதாவது செகண்டரி செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பார்த்தோம்னா கேஷுவல் ஒர்க்கர்ஸ், அதாவது டெய்லி எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தினக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெயிண்டர்ஸு, பிளம்பர்ஸு, ரிப்பேர் பர்சன்ஸு, இவங்க எல்லாரும் வந்துட்டு என்னென்னா டெய்லி வந்து அவங்களுக்கு வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து பெயிண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க வீடு கட்டி அந்த வீடு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு பெயிண்ட்டுக்கு வேலை இருக்கும். ஓகேங்களா, அதே வந்து எந்த நேரமும் அவங்களுக்கு வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, இப்போ பிளம்பராக இருந்தாங்கன்னா ஏதாவது பைப்பில் ஏதாவது ஓட்டை விழுந்துச்சுனா தான், ஓட்டை இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம்னா தான் வந்துட்டு பிளம்பர்ஸ் வருவாங்க. ரிப்பேர் பர்சன்ஸ்னால் இப்போ ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து ரிப்பேர் ஆச்சுனாலோ, இல்லைனா வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஏதாவது வந்து ரிப்பேர் ஆச்சுனாலோ தான் உங்களுக்கு வேலை இருக்கும். சப்போஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்குமே வந்து எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளியிலேருந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் நான் பெயிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம உள்நோக்கி பார்த்தா தான் அவங்க டெய்லி எம்ப்ளாய்டாக இருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு நாளைக்கு சீசனலாக எப்போயாவது ஒரு தடவை தான் எம்ப்ளாய்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்களும் வந்து எம்ப்ளாய்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபுல்லாக வந்து அவங்க வந்துட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்கல அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புஷிங் கார்ட், செல்லிங் சம்திங், ஏதாவது இந்த தள்ளுவண்டியில் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, தள்ளுவண்டி இழுத்துட்டு போவாங்கல்ல, இப்போ ஏதாவது பானிபூரி, இந்த சுண்டல், மாங்காய் இதெல்லாம் விற்பாங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தள்ளுவண்டி இழுத்து போயிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாக வந்து கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அவ்வளோ
அவ்வளோவான சம்பளம் அவங்களுக்கு அவ்வளோவான ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு எல்லாரும் போய் அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோவான ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஏன் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏன் உங்களுக்கு வந்துட்டு வேறு வேலை இல்லையா? ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து பெட்டரான வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ ஒரு இதில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டோ இல்லைனா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கமோ கிடைக்கலன்னா அவங்களால வந்து அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ அந்த ஒரு ஜாபை தவிர வெளியில் எங்கேயும் போக முடியலை. ஏன்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ ஹவு டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட், எப்படி வந்துட்டு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், அதுக்கு கவர்மெண்ட்னால என்ன வந்து பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மியோட கேஸ். ஓகேங்களா? பார்த்தோம்ல ஒரு லேடி அவங்களோட கேஸ். ஓகேங்களா? இப்போ லக்ஷ்மியோட கேஸ் எடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கெலாம் வந்துட்டு மணி கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஈஸியாக வந்து பேங்க்கில் வந்து லோன் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலாக பேங்க்கில் லோன் அப்படின்னு வாங்கினோம்னா அந்த ஃபைல் தாங்க, இந்த டாக்குமெண்ட் தாங்க, இது தாங்க, அது தாங்க, உங்களோட கோலாட்ரல் தாங்க, இது மாதிரி எல்லா நிறைய விஷயங்கள் கேட்குறதுனாலேயே நார்மலாக இருக்கிற ஃபார்மர்ஸ்னால போய் பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணி அங்கேருந்து லோன் வாங்க முடியல. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு நிதி உதவி பண்ணலாம். அதாவது இன்கம் ஏதாவது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாம். இல்லைனா ஈஸியாக பேங்க்கில் லோன் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வயல் பக்கத்துலேயே அவங்க ஃபீல்டு பக்கத்துலேயே ஒரு கிணறு வெட்டினாங்க அப்படின்னா அது வந்து இரிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு வெல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து லக்ஷ்மியோட கேஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வெல் வந்துட்டு நல்ல இரிகேட்டடான வெல் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வெறும் மழை வந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இரிகேஷனுக்காண்டி ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க திருப்பி ஒரு தடவை இரிகேட் பண்ணி அவங்களோட லேண்டை வந்து திருப்பி ஒரு தடவை இரிகேட் பண்ணி திருப்பி செகண்ட் க்ராப் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? போடலாம். ராபி சீசனில் வந்துட்டு செகண்ட் க்ராப் வந்து போடலாம். ஓகேங்களா? இதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஒரே ஒரு ஃபார்மருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேமோ இல்லைனா கிணலோ வந்துட்டு அந்த ஒரு வசதிகள் பண்ணி கொடுத்தா அதை கட்டி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிணறு தோன்றதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரு ஏரியா ஃபுல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி ஒரு டேம், ஒரு அணையோ இல்லைனா வந்துட்டு கால்வாயோ வந்து கட்டி கொடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா மோர் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்துட்டு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படிலாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படி எஃபெக்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து அந்த அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜு, அப்புறம் ரோட்ஸு, இந்த மாதிரி எல்லா வசதிகளும் வந்துட்டு நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா இது வந்து அக்ரிகல்ச்சரையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி ரோட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மினி ட்ரக்ஸு, பஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், அதாவது எந்தெந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸ் இவங்க வந்துட்டு ஒரு க்ராப் வந்துட்டு விளைய வைக்கிறாங்கன்னா அந்த க்ராப்பை கொண்டு போய் வேறு இடத்துல போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து போக முடியும். இதனால் என்னென்னா டெர்ஷரி செக்டாருக்கு வந்துட்டு பெனிஃபிட் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடு தான் வந்துட்டு டெர்ஷரி செக்டாரோட வேலை. ஸோ அக்ரிகல்ச்சரும் மேனுஃபேக்சரிங் செக்டாரும் ஃப்ளரிஷ் ஆச்சு, அது இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா தான் டெர்ஷரி செக்டார் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரைமரி செக்டாருக்கு பண்ணி கொடுக்கறது, இது வந்து இன்டைரக்டாக எந்த செக்டார் வந்துட்டு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தா டெர்ஷரி செக்டாரும் வந்து பெனிஃபிட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு என்ன பண்ணலாம், ஃபார்மர்ஸ்க்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதான் சொன்ன மாதிரியே பேங்க்கில் வந்து லோன் கொடுக்கலாம். அதுவும் என்ன ரீசனபிள்
இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னாலே வட்டி. ஓகேங்களா, ரீசனபிளான வட்டிக்கு கொடுக்கணும். அதாவது அவங்களால வந்துட்டு பே பண்ண முடிகிற மாதிரி வட்டி, குறைஞ்ச வட்டி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, அதாவது லோன் கொடுத்தா இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் ஆவாங்க. இந்த லோன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து சீட்ஸு, ஃபர்டிலைசர், அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட், பம்ப் செட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வாங்குறதுக்கு இவங்களுக்கு இந்த லோன் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா டவுன்ஸு, சிட்டிஸு, அர்பன் ஏரியாஸில் தான் வந்துட்டு யூஸ்வலாக இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்ல வராங்க, எப்படி நம்ம ப்ரைமரி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து எப்படி கொஞ்சம் வந்துட்டு டெவலப் ஆக்கணும், ப்ரைமரி செக்டர் டெவலப் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை வந்து ரூரல் ஏரியாஸ்லேயும் வந்துட்டு வைக்கணும். அதாவது வில்லேஜ் ஏரியாஸ்லேயும் வந்துட்டு லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை வந்து வைக்கணும். இப்போ அந்த ஒரு பர்டிகுலர், இப்போ உங்கள் ஊரே இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டு உங்கள் ஊர் எப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு வில்லேஜ்லேருந்து வருவீங்க, கொஞ்சம் பேர் சிட்டிஸ்லேருந்து வருவீங்க, டவுன்ஸு. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வரீங்கன்னு வைங்களேன், வில்லேஜு இல்லைனா டவுன். ஓகேங்களா, சும்மா சின்ன ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படின்னு வைங்களேன். உங்கள் ஏரியாவில் வந்து அகரும் அப்புறம் வந்துட்டு சிப்பியும் வந்துட்டு அதிகமாக விளைய வைக்கிறாங்கன்னு வைங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி, அதாவது டால் மில் வந்துட்டு, அதாவது அந்த பருப்புக்கான மில் வந்துட்டு செட் பண்ணாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த பருப்பு மில் செட் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்துட்டு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் வேணும். ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா, ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்து ஹனி கலெக்ஷன் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா 60% பாப்புலேஷனோட ஏஜ் என்னவா இருக்குது, அதாவது 5 to 29 இயர்ஸ் ஏஜில் இருக்கவங்க தான் வந்துட்டு இந்தியாவோட பாப்புலேஷனில் நியர்லி 60%. ஓகேங்களா, ஆனால் கிட்டத்தட்ட 51% தான் வந்துட்டு ஸ்கூல்ஸோ காலேஜஸோ வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 51% வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் தான், 60% வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அதில் 51% மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல்ஸோ காலேஜஸோ வந்துட்டு அட்டென்ட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு அப்போ மித்த 9% எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைல்ட் லேபர்ஸாக இருக்காங்க. அதாவது குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, சின்ன வயசுலேயே வந்துட்டு, அதாவது பிலோ 18 யாரெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்களோ they are called as the child labours. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சைல்ட் லேபர்ஸாகவும் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி சைல்ட் லேபர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் போராக இருக்கிறவங்க ஏன் சைல்ட் லேபராக இருக்காங்க, ஏன் குழந்தை தொழிலாளி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு காரணம் என்னென்னா, அவங்க ஏழையாக இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வழி தேவை. ஸோ ஃபேமிலியில் இருந்துட்டு சின்ன குழந்தைங்களையும் வந்துட்டு வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கவுங்களுக்கு கஷ்டம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சில்ட்ரனும் ஸ்கூல்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஸ்கூல் பில்டிங்ஸ் இருக்கணும், நிறைய டீச்சர்ஸ் வேணும், அப்புறம் வேறு அதர் ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு தேவை. ஓகேங்களா, இப்போ என்னென்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் வந்துட்டு இட்ஸ் அ பிளானிங் கமிஷன். சரிங்களா, இந்த கமிஷன் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நியர்லி வந்துட்டு 20 lakh ஜாப்ஸ் வந்துட்டு எஜுகேஷ்னல் செக்டாரில் மட்டும் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேங்களா, அதாவது 20 லட்சம் பேருக்கு வந்துட்டு வேக்கன்சி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அதாவது எஜுகேஷ்னல் செக்டாரில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு வந்துட்டு வேக்கன்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா, அப்புறம் என்னென்னா ஹெல்த் சிச்சுவேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது இது எல்லாமே என்னென்னா டெவலப்மெண்ட்காண்டி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஹெல்த் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, அப்புறம் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, எவ்ரி ஸ்டேட் ஆர் ரீஜன் ஹாஸ் த பொட்டன்ஷியல். ஓகேங்களா, எந்த ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு ரீஜனாக இருக்கட்டும், இட் ஹாஸ் த பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் த இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தி பீப்புள். அதாவது அந்த ஒரு ரீஜியனோட மக்களோட இன்கம்மையும் அவங்களோட வேலைவாய்ப்புகளையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா அந்த ரீஜனல் கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ டூரிசம் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆச்சு, டூரிசம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா
அப்படின்னா கிட்டத்தட்ட டூரிசம் அந்த அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை லேக் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா 35 லேக் ஜாப்ஸ் வந்துட்டு இந்த டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த பிளானிங் கமிஷன், அதாவது நிதி ஆயோக் அப்படிங்கிற பிளானிங் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஒர்க். ஓகேங்களா? ஒர்க் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமான விஷயம். எவ்ரி ஒன் ஹாஸ் த ரைட் டு ஒர்க். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது, அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் தேடி கொடுக்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட், அந்த நாட்டோட கவர்மெண்ட்டோட வேலை தான். ஓகேங்களா? இந்தியாவில் கிட்டத்தட்ட 625 டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட், அதாவது 100 நாள் வேலை அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, MGNREGA. இந்த ஆக்ட் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2005. ஓகேங்களா? 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த மாதிரி வந்துட்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்கிற பீப்புளுக்கு வருஷத்தில் வந்து 100 நாள் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து வேலை கொடுப்பாங்க. 100 நாள் வந்துட்டு சும்மா அந்த எக்கனாமி வந்துட்டு நம்மளோட சொசைட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி சும்மா ஏதாவது க்ளீனிங் வேலை, இல்லைன்னா அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறது, பிளான்ஸ் இது பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு வேலைகள் வந்துட்டு ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பீரியடில் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்துட்டு என்னென்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேங்களா? கேரண்டீடு 100 days ஒர்க்கு. இப்போ வந்துட்டு இந்த நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு சப்போஸ் இந்த 100 days ஒர்க் வந்து கொடுக்க ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு, கொடுக்க முடியல அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா ஒர்க்கே போகலனாலும் காம்பன்சேஷன் மணி வந்துட்டு பே பண்ணணும். ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? என்னென்னா இவங்க வேலைக்கே போகலை, அதாவது இவங்க மக்கள் போக ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, சின்னதாக ஏதோ பிரச்சனைனால அந்த டைமில் வந்துட்டு இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறத ஒன்று வந்துட்டு கொண்டு வர முடியல அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து என்ன தான் பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதாவது வேலைக்கே அவங்க வந்துட்டு மக்கள் வரலனாலும் உங்களுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அது கவர்மெண்ட்டோட கடமை. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.